இந்த அன்பு செய்வாரை சிவன் அறிவான் என்பதற்கு உரிய முதல் பாடல போன வகுப்புல விளக்கினோம். இன்னைக்கு அடுத்த பாட்டு. இந்த பாட்டுல அவர் சொல்லக்கூடிய செய்திய அதன் நோக்கிலேயே புரிந்து கொண்டோம்னா ஒரு பொருள் கிடைக்கும். கொஞ்சம் பகுத்து ஆய்ந்தோம் என்றால் அதனது உண்மை தன்மை மிக பெரிய அளவுல நம்மை பாதிக்கக்கூடியதா இருக்கும். தத்துவங்களினுடைய தனித்துவமே அப்படித்தான். மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது ஒரு பொருள் நமக்கு விளங்கும். அதை சற்று ஆழங்கால் பட்ட நிலையில சிந்திக்க தொடங்கினோம்னாக்க நாம் மிகப்பெரிய அளவிலே அதிர்ச்சியை சந்திக்கக்கூடிய பொருள் உள்ள இருக்கும். அதனால இங்க என்ன சொல்லுகிறார்? இன்பம் பிறவிக்கு இயல்வது செய்தவன், துன்பப் பிறவி தொழில் பல எண்ணினும், அன்பிற்கலவி செய்து ஆதி பிரான் வைத்த முன் இப்பிறவி முடிவது தானே. இப்ப பிறவி என்பதை கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். எல்லா தத்துவங்களும் பிறவி என்பதை பாவத்தின் வெளிப்பாடு என்று நம்புகின்றன. எடுக்கக்கூடிய பிறவியினால் அந்த பிறவி முடிக்கக்கூடிய அல்லது முடிய போகின்ற நேரத்துல ஏற்படக்கூடிய மரணம்ன்ற ஒன்று இருக்கிறது அல்லவா? அந்த மரணத்தை நாம் இதுகாரும் மேற்கொண்ட செயல்களின் விளைவு, அந்த விளைவினால் தோன்றக்கூடிய நன்மை தீமை என்கின்ற இரண்டினுக்கு உட்பட்டு அந்த மரணம் அமையும். இது ஒரு பொதுவான தத்துவம். உலக மதங்களோடு ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் மிக பின்னாளில், வேதங்களுக்கு எல்லாம் பின்னாடின்றதுனால பின்னாளில்னு சொன்னேன். இந்த விவிலியத்தை எடுத்துக்கொண்டோம்னா அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீ என்னவாக இருந்தாலும் உன்னால் செய்யப்பட்ட பாவத்தினுக்கு உரிய ஊதியமாக இருப்பது மரணம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் உன்னால் செய்யப்படுவதற்கு உண்டான பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ஒருவனால் மட்டுமே மன்னிக்கப்படக்கூடிய ஒன்றாய் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில அவனிடம் நீங்கள் முறையிட்டீர்கள் என்றால் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். அவன் அல்லாஹ்வின் உடைய இடத்துல நீங்கள் போய் இளைப்பாறலாம். இது அவர்கள் நம்பிக்கை. இந்திய தத்துவ தரிசனங்கள்ல பார்த்தீர்கள் என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? பிறவி என்பது ஒரு சுழற்சின்னு சொல்லுகிறது. வேதத்தை தொடர்ந்து எழுந்த அல்லது வேதத்தினுக்கு மறுப்பு சொல்லுவதற்காக எழுந்த புத்த மதமும் சமண மதமும் பிறவியை ஏற்றுக்கொள்ளுகின்றன. பிறவிதோறும் செய்தற்குரிய வினைகளினால் உங்களுக்கு அடுத்தடுத்து பிறவிகள் அமையக்கூடும் என்றதல்ல, அமையும்னு முடிவே கட்டுகிறது. ஆனா பிற்காலத்துல சைவம் என்கின்ற ஒன்றாக தென்னகத்துல உருவாகிய கோட்பாடுகள்ல இந்த பிறவி தவிர்க்க வேண்டியதுதான். ஆனால் இந்த பிறவி, அதாவது மானுட பிறவி என்கின்ற ஒன்று கிடைத்ததினால்தான் நம்மால் இறைவனை பற்றி சிந்திப்பதற்கு உரியதாகிய அறிவும் ஞானமும் அனுபவமும் கிடைக்கிறது. அதனால இந்த மானுட பிறவியை நாம் மதித்தாக வேண்டும். இந்த மானுட பிறவியினால்தான் நாம் அறிவை பெறுகிறோம். இந்த அறிவினால்தான் நம்மை படைத்தவனை பற்றி அறிந்து கொள்ளுகிறோம். அவனை அடைய வேண்டும் என்ற ஆர்வம் காட்டுகிறோம். அதற்கு தடையாக உள்ள தவறுகளை எல்லாம் களைகின்றோம். ஆகவே பாவங்களை எல்லாம் களைந்து புண்ணிய நிலையில இறைவனை அடைவதற்கு உண்டான சிந்தனையை தூண்டுவது இந்த மானுட பிறவி. அதனாலதான் எல்லா நிலையிலும் அடியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் எந்த பிறவியை எடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த பிறவியில உன்னை மறவாது இருக்கக்கூடிய மனதை மட்டும் கொடுத்து விடு.
புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உனது திருவடி வழுவாதிருக்க வரம் தரல் வேண்டும். நான் புழுவா கூட பிறந்துட்டு போறேன். மற்றொருவர் கேட்கிறார், இந்த குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயுமாய் இருக்கக்கூடிய உன்னுடைய இந்த அழகான கோலத்தை பார்க்க எனக்கு மனித பிறவியும் வேண்டும் என்கிறது. அளவிலாத பிறவி வேண்டும், அப்பொழுதுதான் உன்னுடைய அழகை நான் கண்டு கண்டு ரசிக்க முடியும். காரைக்கால் அம்மையார் சொல்லுகிறாள், பிறவாமை வேண்டும். அறவா எனக்கு அப்படி ஒரு பிறப்பு வந்துவிட்டது என்றால் உனது திருவடியை மறவாது இருக்க வேண்டும். வேறு ஒன்றுமில்லை. இந்த சிந்தனை வந்த பொழுதுதான் திருமந்திரம் பிறவியை பற்றி ஒரு புதிய பரிணாமத்தை நமக்கு காட்டுகிறது. எப்படி? இன்பம் பிறவிக்கு இயல்வது செய்தவன். எப்படியா? முக்திக்கு ஏதுவாகிய பிறவி வருவதன் பொருட்டு, அதாவது இன்பம் பிறவிக்கு இயல்வது. இன்பம்ன்றது மோட்சம். நீங்கள் மோட்சத்தை அடைய வேண்டும், மோட்சமானது உங்களுக்கு வர வேண்டும் என்பதன் பொருட்டாக துன்பப் பிறவியை அமைத்து வைத்துள்ள சிவனம். இயல்வது செய்தவன் துன்பப் பிறவி தொழில் பல எண்ணி பலவேறு விதமான துன்பப் பிறவிகளிலே உழன்று 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 நீங்கள் மானுடன் என்கின்ற ஒரு பிறவியை அடைகின்ற பொழுது, இதுகாரும் எடுத்த பிறவிகளிலெல்லாம் உழன்றதன் காரணம் அதை போக்குதற்கு மானுட பிறவியில நீங்கள் பெற்ற அறிவும் அனுபவமும் உதவுவதால் அது இன்பப் பிறவி. அந்த இன்பப் பிறவியை நீங்கள் பெறுதற்கு முன்பாக பலவாறாகிய துன்பப் பிறவிகளை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இது என்ன சட்டம்னு கேட்டா நினைவுபடுத்துங்கள். சிவபுராணத்துல மாணிக்க வாசகர் எழுதுகிறார், புல்லாய் பூடாய் புழுவாய் பறவையாய் பல்வேறு விருகமாய் கல்லா மனிதராய் மக்களாய் தேவராய் எனும் பொல்லா பிறவிகள் அமையக்கூடிய தாவர ஜங்கமத்துள் நான் பிறந்து உழன்றேன். ஒவ்வொரு படிநிலையிலும் நீங்கள் பிறவிதோறும் பெற்ற அனுபவத்தினால் ஒரு பிறவியிலிருந்து அடுத்த பிறவிக்கு வருகிறீர்கள். அவ்வாறு புல்லாக தோன்றிய நீங்கள் அந்தந்த பிறவியினால் ஏற்பட்ட அனுபவத்தை கொண்டு இறுதியிலே மானுடனாய் பிறக்கிறீர்கள். மானுட பிறவி எதற்கு என்றால், மானுட பிறவிக்கு முன்பு எடுத்த பிறவிகளெல்லாம் துன்பத்தின் விளைவு. மானுடனாக நீங்கள் பிறந்தீர்கள் என்றால் இனி பிறந்து அறியா நிலை வேண்டும் என்பதற்காக இறைவனை நாடுதற்கும் அதனை பற்றின சிந்தனையை மேம்படுத்தி கொள்ளுதற்கும் பிறவியை தவிர்ப்பதற்கும் உண்டான செயலிலே ஈடுபடுவதற்கும் உரியதாகிய வாய்ப்பையும் அறிவையும் இந்த மானுட பிறவி தருவதினால் இந்த பிறவி இன்ப பிறவி. இதை கொண்டு போன பிறவிகளிலே நாம் அனுபவித்த துன்பங்களை எல்லாம் நினைவில் கொண்டு இது போன்றதாகிய துன்பங்கள் இனி வருதல் கூடாது என்று முடிவில்லாத பேரின்பம் என்கின்ற இறைவனது திருவடியை நிரந்தரமாக பற்றுதற்கு இந்த மானுட பிறவி நமக்கு வழி தருகிறது. ஏன் மனிதனாக பிறக்கணும்னா, மனிதனாக பிறக்கின்ற பொழுதுதான் நமக்கு நன்மை தீமை எதுன்னு தெரியும். நல்லதை தொடர்ந்து மேற்கொள்ளவும் தீயதை தவிர்க்கவும் நமக்கு அறிவு உண்டு. இந்த அறிவினால் விளையக்கூடிய அனுபவங்கள் உண்டு. இந்த அனுபவங்களினால் பெற்ற படிப்பினைகள் உண்டு. இந்த படிப்பினைகளை கொண்டு நாம் மேலும் பிறவாதிருக்கக்கூடியதாகிய ஒரு வாழ்வை பெற வேண்டும். அதுதான் நோக்கம். அதனாலதான் இந்த பிறவிக்கு இயல்வது இன்பம்.
ஏனென்றால் இந்த பிறவியில உண்மையை தெரிந்து கொண்டு விட்டோம். நாம் ஏன் இப்படிப்பட்ட பிறவிகளுக்குள்ளெல்லாம் உழலுகிறோம் என்ற உண்மை தெரிந்து போயிற்று. உண்மை தெரிந்ததற்கு பிறகு இனிமேலும் இந்த பிறவி தொடரக்கூடாது என்ற சிந்தனைக்கு வருகிறோம். அப்படி வருவதினால்தான், அப்படி வர வேண்டும் என்பதினால்தான் இறைவன் என்ன செய்கிறான்? பலவாறாகிய துன்பப் பிறவியை நமக்கு கொடுத்து உதவுகிறான். வெயில் அலைந்து திரிகின்ற பொழுதுதான் நிழலின் மேன்மை புரியும். பலவாகிய பிறவிகளை உழன்று உழன்று அனுபவித்ததன் பிறகுதான் தெரியும் பிறவாமை என்கின்ற ஒன்று வேண்டும். அதனால்தான் இறைவனது திருவடி நிழல்ல போய் இருக்கணும். அதுக்கு நிழல்னே பேர் வச்சு. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே. இறைவனது திருவடி நிழல்னு வைத்ததன் காரணம் ஏனைய பிறவிகள்ல நாம அலைந்து உழன்று துன்பத்தை அனுபவித்து இனி இந்த துன்பம் வருதல் கூடாது என்று மானுடனாக பிறக்கின்ற பொழுது அந்த சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுகிறோம். சேனக்கிழங்கு பொரியல் மட்டும் வேற ஒண்ணு வேண்டாம். வானிலை எல்லாம் விளையுது. அப்போ மானுடனாக பிறப்பதன் நோக்கமே இந்த உலக இன்பங்களை தூய்ப்பதற்கு அல்ல, நினைவுபடுத்திக்கணும். அங்கதான் நம்ம பெரிய தவறு செய்யும். நீ ஏன் மனிதனாக பிறந்திருக்கிறாய்னா இந்த உலகியல் இன்பங்களை எல்லாம் தூய்ப்பதற்கு இல்லை. இதுகாரும் எடுத்த பிறவிகள் எல்லாம் பகுத்தறிவு கிடையாது. ஓரறிவாக ஈரறிவாக நாம பிறந்த காலங்களில் எல்லாம் நன்மை தீமைகள் எவை எவை என்பதை பகுத்து அறிந்து உணரக்கூடிய வாய்ப்பும் இல்லை, பக்குவமும் இல்லை. மனிதனாக பிறக்கின்ற பொழுதுதான் நாம் அனுபவிப்பது எது இன்பம் எது துன்பம்னு தெரிகிறது. அந்த இன்பத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளவும் துன்பத்தை தவிர்க்கவும் முயல வேண்டும் என்ற சிந்தனை வருகிறது. எங்கு சிக்கல் தோன்றுகிறது? எது இன்பம் என்பதில் சிக்கல் தோன்றுகிறது. உலகியல் வாழ்வுதான் இன்பம்னா மீண்டும் பிறப்போம். இல்லை, இந்த உலகியல் வாழ்வு தரக்கூடிய இன்பத்தை காட்டிலும் மேலானதோர் இன்பம் இருக்கிறது என்ற உண்மை தெரிந்து அதற்கு முயலுகின்ற பொழுது பிறவி தவிர்க்கப்படும். அதனாலதான் துன்ப பிறவி தொழில் பல எண்ணினும் இறைவன் வலிந்து பல துன்ப பிறவிகளை நமக்கு கொடுத்து உதவுகிறான். உடனே ஒரு அடுத்த கேள்வி கேட்கலாம். இறைவன் எல்லோரையும் சமமாகத்தான் பார்க்கிறான். அப்படி பார்க்கக்கூடியவன் எதற்காக அவனால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு பலவாகிய துன்பங்களை தந்து அந்த உயிரை ஏன் வாதிக்கிறான்? அந்த உயிரை ஏன் அவன் இடர்பாட்டினுள் உழல வைக்கிறான்னு கேட்டா ரொம்ப எளிமையான விஷயம். ஒரு வகுப்பு இருக்கு, அதுல நன்கு படிக்கக்கூடிய மாணாக்கன்னு ஒரு சிலர் இருப்பார்கள். அந்த மாணாக்கர்கள் கிட்டதான் ஆசிரியர் பல கடுமையான சிக்கல்கள் அடங்கிய புதிர்களை தருவார். ஏனென்றால் இந்த ஆசிரியனுக்கு தெரியும் அவர்களால் இது முடியும். இவ்வாறு கொடுக்கப்படக்கூடிய கடினமான பகுதிகளை அவர்களால் முயன்று விடை காண முடியும்னு நம்புறார். அதே போல இறைவன் தன்னால் படைக்கப்பட்ட உயிர்கள் தான். அந்த உயிர்கள் உலகியலிலே பெற்ற அனுபவங்களினாலும் அறிவினாலும் இந்த உயிரானது எத்தகு சோதனையை தாங்கும், அதனை கொண்டு தன்னை மேலும் மேம்படுத்தி கொள்ளும்னு இறைவன் நினைக்கிறான். அதனால அந்த உயிர்களுக்கு பலவாகிய சோதனைகளை தருகிறான். அவைகளை கடந்து அவைகளை வென்று இந்த உயிர்கள் மேல் நோக்கி தங்கள் சாதனையாக இரவா நிலையாகிய மோட்ச நிலையை அடைகிறது. இது ரொம்ப இயல்பான மேற்கோள். இது எல்லா இடங்களுக்கும் பொருந்தக்கூடியது. ஆற்றல் உடையவனை தான் நீங்கள் சோதிக்க முடியும்.
ஆற்றல் இல்லாதவனை உங்களால் அணுகவே முடியாது. அதனாலதான் இந்த மானுடனாக பிறவியை கொடுத்த பிறகு இந்த பிறவியில பெறக்கூடிய இன்ப துன்பம் இவைகளுக்குண்டான காரணம் எவை எவை என்பதை மனிதனாக இருக்கக்கூடிய ஒருவன் தான் ஆராய முடியும். மற்றைய விலங்குகளோ பறவைகளோ ஊர்வனவோ தாவரங்களோ தெரிந்து கொள்ள இயலாது. அதனால மானுட பிறவி என்பது ஒரு மேலான பிறவி. எதற்கு என்றால், நாம் இதுகாரும் கடந்து வந்த பாதையில, கடந்து வந்த பிறவியில நம்மால் நுகரப்பட்ட துன்பங்களுக்கு என்ன காரணம் என்பதை இந்த மானுட பிறவியில தெளிவாக நம்மால் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பை இறைவன் நாம் கொண்டுள்ள பகுத்தறிவின் வாயிலாக தருகிறார். இதை பெற்றவுடனே ஆகா, நாம் இந்நாள் வரை அனுபவித்ததன் காரணம், இந்த துன்பத்தை நாம் நுகர்ந்ததன் காரணம் இதுதான், இவைகளை தவிர்க்க வேண்டும் என்ற சிந்தனை மனித அறிவும் பெற்ற அனுபவமும் நமக்கு உதவுகிறது. அதை தவிர்க்க தொடங்குகிறோம். அதை தவிர்க்க தொடங்கி தவிர்த்த நிலையில நமக்கு பிறவாது இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது. ஜீவன் முக்தர்களாக மாறுகிறோம். அதனால மானுட பிறவி எதற்குன்னா உலகியல் இன்பங்களை நுகருதற்கு இல்ல. இதுகாரும் நுகர்ந்த இன்ப துன்பங்களை மிக பெரிய அளவில் ஆய்ந்து இனி இது போன்றதாகிய வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது என்று நாம் நம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு மானுட பிறவி. ஆனா நம்முடைய மக்கள் எல்லோரும் மானுட பிறவியை அடைந்ததன் பிறகுதான் எல்லா விதமான தவறுகளையும் செய்கிறார். இது அவர்களினுடைய அறியாமை தான். என்ன பண்ண முடியும்? எல்லா ஞானிகளும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். மக்கள் தவறு செய்தால் ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் அறியாமையினால் செய்கிறார்கள். இதன் விளைவு அவர்களை மேலும் பாதிக்க போகிறது என்று தெரியாது. இது மனித வாழ்க்கை எது போல அப்படின்னா, கொஞ்சம் கடுமையான உதாரணம் தான், இருந்தாலும் சொல்ல வேண்டிய தேவை. ஒரு நாயின் முன்னாடி ஒரு உலர்ந்த எலும்பு துண்டை போட்டீர்கள் என்றால், அந்த எலும்பை அந்த நாய் எடுத்துக்கொண்டு தன்னுடைய பல்லினாலும் நாவினாலும் கரண்டி கொண்டே இருக்கும். அதுல ஏதோ சுவை இருப்பது போல. அந்த உலர்ந்த எலும்பை கரண்டுவதால் அதனுடைய நாவிலும் வாயிலும் நல்ல ரத்தம் துளிர்க்கும். அந்த இரத்தத்தை சுவைத்த நாய் இந்த எலும்பிலிருந்து தான் அந்த ரத்தம் தோன்றுகிறதுன்னு இன்னமும் வேக வேகமாக கரண்டு ஆரம்பிக்கும். இதுதான் மனித வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில நம்மை சிக்க வைப்பதற்குன்னு சில இன்பங்களை தந்திருப்பார்கள். அந்த இன்பங்கள் துன்பத்தினுடைய பாதையை தோற்றுவிக்க கூடியது நமக்கு தெரியாது. அதை நாம பற்றுவோம். பற்றின உடனே அது நம்மை பற்றி கொள்ளும். அதை நாம் விடுதற்கு முயன்றாலும் இறுதி வரைக்கும் முயல கூடிய நிலையிலேயே இருப்போம், விட முடியாது. விவிலியத்தில் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவார்கள், flee from the youthful lust என்று. இளமைக்கு உண்டானதாகிய எல்லாவற்றின் பாலும் ஏற்படக்கூடிய ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பினால் விளையக்கூடிய சுகம், அதை சாஸ்வதமாக எண்ணி உன் வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறாயே, அப்படிப்பட்ட சூழலிலிருந்து விரைவாக ஓடு என்று விவிலியம் சொல்லும். அதேதான் நம்முடைய தத்துவார்த்தங்களும் சொல்லுகின்றன. நாம பலவற்றை எல்லா காலமும் நிலைத்திருக்கிறதுன்னு நம்புறோம். எதுவுமே நிலைத்திருக்கிறது இல்லை. இந்த உலக வாழ்க்கையில ஏதொன்றும் நிலைத்திருப்பது இல்லை. நிலைத்து இல்லாமல் இருப்பதுதான் இந்த உலகத்தினுடைய மிக உயர்ந்த அழகு. வள்ளுவரே சொல்லுவர், நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை எனும் பெருமை படைத்த இவ்வுலகு. இந்த உளன் என்பத உயர்தினை ஆண்பாலா சொல்லாம அகிரிணையில சொன்னாலும் சரிதான்.
நேற்று இருந்தது இன்று இல்லை என்கின்ற பெருமைக்கு உரியது இந்த உலகம். அப்ப இதுல எது நிரந்தரம்? எதுவும் நிரந்தரம் இல்லை என்ற சொற்றொடர் மட்டுமே நிரந்தரம். இதை புரிந்துகொள் என்பதற்காகத்தான் இந்த மனித பிறவியையே தருகிறார் இறைவன். உன் முன்பு வாழ்ந்த எத்துணை மேதைகள், எத்துணை ஆற்றல் வாய்ந்தவர்கள், ஆளுமை மிக்கவர்கள் எல்லாம் மறைந்து போனதை பார்க்கிறாய் அல்லவா? நீயும் அதுபோல் மறைந்துதானே போகப் போகிறாய். அப்படிப்பட்ட நிலையில உன் ஆளுமைக்கு உட்பட்ட உன் அறிவை கொண்டு நீ மீண்டும் இந்த உலகிலே வாராதிருப்பதற்கு உண்டான வழியை சிந்திப்பதற்கு ஏதாகிலும் முயற்சி எடுத்தாய? யார் எடுக்கிறது? நம்ம முன்னோர்கள் இத உமர் கயாம் எழுதுவார் வேடிக்கையா, எத்துணை மன்னர்கள் வாழ்ந்த பூமி இது, அவையெல்லாம் மண்மூடி போயிற்று, இந்த சிந்தனை கூடவா உனக்கு தெரியவில்லை? உலகெல்லாம் வேடிக்கையாக சொல்லுவார்கள், உலகையே தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வர எண்ணின அலெக்சாண்டர் மிக இளம் பிராயத்திலேயே இறந்து போனாராம். அவர் இறந்த பொழுது அந்த இறக்கின்ற தருவாயில் சொன்னாராம், எனது உடலிலே என்னை அடக்கம் செய்கின்ற பொழுது எனது இரு கைகளையும் வெளியே தொங்குவது போலே எடுத்து செல்லுங்கள். எதற்கு என்று கேட்ட பொழுது, இந்த உலகையே வென்று என் குடையின் கீழ் கொண்டு வர எண்ணிய நான் செல்லுகின்ற பொழுது ஏதொன்றையும் எடுத்து செல்லவில்லை என்பதை இந்த உலகம் உணர வேண்டும்னு நினைச்சான். நான் அவனுக்கு முன்னாடி இருந்த மிகச்சிறந்த தத்துவ ஆசிரியர்களால் அவன் வளர்க்கப்பட்டவன். பிளாட்டோவும் அரிஸ்டாட்டிலும் சாக்ரட்டிஸ் போன்றவர்களினுடைய வழி வழி வந்த ஞானம் அது. ஆகவே நான் வீரனாக போர்க்களத்தில் வெற்றி பெறுவதற்கு முயல வேண்டும், ஆனால் மனிதனாக இந்த உலகினை நேசிக்க வேண்டும் ஆசைப்பட்டான். அவனே இறுதியில் இந்த முடிவினுக்கு வருகிறான், நான் ஏதொன்றையும் எடுத்து செல்லவில்லை என்பதை இந்த உலகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் என்ன முயன்றாலும் ஏதொன்றையும் எடுத்து செல்ல முடியாது. இந்த உண்மை தெரிந்ததன் பின்னோ நாம இந்த உலகியல் பொருள்கள் மீது ரொம்ப பெரிய அளவுல ஈடுபாட்டை கொள்ளுகிறோம், நாட்டத்தை காட்டுகிறோம். இதெல்லாம் மனிதனாக நாம பெற்ற அறிவினால் விளையக்கூடியது. நாம் அறிவினை பெற்றிருக்கிறோம், ஆகவே இவைகளிலே ஈடுபாடு காட்டக்கூடாது. இவைகளெல்லாம் நம்முடைய பிறவிக்கு துணையாகும். நாம் மீண்டும் இந்த உலகிலே வருதல் கூடாது என்ற எண்ணத்தினுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் இம்மாதிரி உண்டான உலகியல் பொருளிலே காட்டக்கூடிய ஆர்வம் நம்மை மீண்டும் இந்த உலகினுக்கு வர வைப்பதற்கு ஏதுவாகும். இந்த ஞானம் தெரியும். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை. உங்களால் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய உறவு, உங்களுக்கு அமைந்த சுற்றம், நட்பு, நீங்கள் வகித்த பதவி, தேடி சேர்த்த செல்வம், ஏதொன்றும் நிற்க போறது. அது எகிப்திய கலாச்சாரத்திலேயாவது மன்னர்கள் இறந்த பொழுது அவர்கள் மீண்டும் உயிர் தெழுவார்கள், அவர்கள் எழுகின்ற பொழுது அவர்களுக்கு இவையெல்லாம் தேவைன்னு பிரமிட்ல பல விஷயங்களை சேர்த்து வைத்து புதைத்தார்கள். நாம் அப்படிப்பட்ட பாரம்பரியத்திலையும் இல்லை, நம்மோடு வைத்து புதைப்பதற்கு. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் மீள்பார்வை செய்தால் வேடிக்கையாக இருக்கும். ஒரு கவிஞன் எழுதினான், மனிதா நீ இறந்ததன் பிறகு சிலர் உடலை நெருப்பு கூட தீண்டுவதற்கு அருவருப்பதினால்தான் நீ புதைக்கப்படுகிறாய். ஏன்னா வாழுகின்ற காலத்துல நாம எந்த விதத்திலும் நம்மை நாமே மதித்து கொள்ளக்கூடிய, அடுத்தவன் மதிக்கணும்ன்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம். நமக்கு நாமே ஒரு சுய மதிப்பை பெறக்கூடிய அளவில் ஏதாயிலும் செயல் செய்திருக்கிறோமான்னு கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை நாமே மீள்பார்வை பார்க்கணும். அதுக்குதான் இந்த பிறவி. ஒரு ஆடு நாற்று என்ன செய்தோம், முந்தானத்து என்ன செய்தோம் ஆடுக்கு நினைக்க தெரியாது, மாட்டுக்கு தெரியாது.
மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும். தான் செய்த செயல், அதனுடைய விளைவு, அதனால் யாரெல்லாம் நன்மை அடைந்தார்கள், யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் மனிதனால் மட்டுமே சிந்திக்க முடியும். அதற்குத்தான் இந்த பிறவி இன்பப் பிறவி. இனி வருதற்கு உரியதாகிய துன்பங்களையெல்லாம் தவிர்ப்பதற்கு உரிய அறிவை, ஞானத்தை தரக்கூடிய பிறவி இன்பம். அந்த பிறவி மானுட பிறவி. இந்த பிறவியை நீ அடைதற்கு என்பதற்காகத்தான் இந்த மானுடனாக பிறப்பதற்கு முன்பு பல துன்ப பிறவிகளை தொடர்ந்து இறைவன் தந்திருக்கிறான். தந்தவன் என்ன செய்யறான்? அன்பிற்கலவி செய்து ஆதி பிரான் வைத்த அத்துன்பப் பிறவிக்கு உரியனவாக செய்யும் தொழில்கள் பலவாயினும் எவரிடத்திலும் அன்பு நோக்கியே கலப்பவனாகிய அவன். பிறவியை அவன் உருவாக்கிட்டான். பிறவியினால் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு உண்டான காரணங்களை அவன் படைச்சுட்டான். ஆனாலும் அவனால் படைக்கப்பட்ட உயிர்களை அவன் நேசித்து கொண்டுதான் இருக்கிறான். நாம் தான் நம்மிடம் உண்டான அசுத்த மாயையை கொண்டு தவறை தொடர்ந்து செய்யும். ஒன்றும் வேண்டாம், வீட்டுல குழந்தைகள் இருக்கும், நாம ஏதாயிலும் தின்பண்டம் செய்வோம், குழந்தைக்கு அளவாக கொடுத்து போதும்னு சொல்லுவோம். பின்னர் அந்த தின்பண்டத்தை ஒரு இடத்துல வைத்து விட்டு போவோம். நாம் ஏன் குழந்தைக்கு அளவாக கொடுத்தோம்னா, அதிகமாக கொடுத்தோம்னா அந்த குழந்தைக்கு ஒவ்வாமை வரும், நோய் வரும்னு. ஆனா நாம் பார்க்காத நேரத்துல, நாம இல்லாத நேரத்துல, அல்லது நம்முடைய கவனம் அங்கு இல்லாத பொழுது இந்த குழந்தை நம்மால் செய்து வைக்கப்பட்ட உணவை தானாக மனம் வந்து அதிகமாக தின்னுடும். அதனால் உடல் உபாதைக்கு உட்படும். இதே வாழ்க்கை தான் கடவுள். கடவுள் உலகத்தை படைக்கிறான், நம்மை படைக்கிறான், நமக்கு உரியனவற்றை படைக்கிறான், நமக்கு எது தேவையோ அது போதும் என்ற அளவில் கொடுக்கிறான். அவன் நம்மை கவனிக்காமல் இருக்கிறான், நம்மை பாராது இருக்கிறான். ஆகவே நாம் பலவற்றை அனுபவிக்கலாம் என்கின்ற அசுத்த மாயையினால் போய் அவற்றில் ஈடுபடுகிறோம். அதனுடைய விளைவு துன்பம். அதுக்கு அவனை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவனை குறை சொல்லுவதில் எந்த பயனும் இல்லை. அவைகளினால் பெறக்கூடிய வாழ்க்கை முறை ஏதும் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். அதனால எல்லாம் இறைவன் செய்கிறானே, அப்ப படைத்தவன் அவன் தானே, நம்மை அதனை நுகருவதற்குண்டான வாய்ப்பை கொடுத்தவன் அவன் தானே, பொழுது அவன் தானே நம்மை குணப்படுத்த வேண்டும். எல்லாம் சரி. அவன் வேண்டாம் என்று மறுத்ததை விரும்பி எடுப்பது யார்? நாம் தானே. நமக்கு அது உரியது என்றால் அவனாக முன் வந்து கொடுத்திருப்பானே. எப்பொழுது ஒன்றை அவன் நமக்கு கொடுக்க நாம உடனே கேட்கலாம். இப்ப நம்ம முயற்சி, நீ முயற்சியை பேசுவதாக இருந்தால் எல்லாம் உன்னுடைய முயற்சியினால் விளைவதாக நிரூபிக்க முடியும். முயற்சி நம்மதுதான், அதை முடித்து வைப்பது இறைவன். ஞாபகம் வச்சுக்கணும். நாம் முயலுவதெல்லாம் நம்ம முயற்சிக்கு உட்பட்டு ஏதும் நடப்பதில்லை. அப்படி நடந்திருந்தா உலகத்துல எல்லோரும் எல்லோரையும் வென்று இருப்போம். இல்ல, முயலுதல் என்பது நம்மிடம், அந்த முயற்சியினுடைய விளைவு என்பது அவனிடம். அதை தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். அந்த நிலையில அன்போடுதான் அவன் எல்லா உயிர்களையும் நேசிக்கிறான். ஆனால் நாம் தான் அதனை தவறாக புரிந்து கொண்டு விலகி நிற்கிறோம். ஆகவே அன்பிற்கலவி செய்த ஆதி பிரான் வைத்த முன்பு இப்பிறவி முடிவது தானே, முன்பே இப்பிறவி முடிதற்கு வைத்த வழி அவ் அன்பு ஒன்றி. ஆகவே இந்த பிறவியில மானுடனாக பிறந்தனா எல்லா காலத்தும் இந்த பிறவியை தவிர்க்க வேண்டும்னா அவன் மாட்டு அன்பு என்கின்ற ஒன்றை நீங்கள் வையுங்கள். அவன் உங்கள் மாட்டு அன்பை வைத்திருக்கிறான். அதனாலதான் உங்களை மனிதனா படைச்சிருக்கான்.
உங்களை விலங்காவோ பறவையாவோ படைக்காம உங்களை மனிதனாக படைத்ததன் காரணம், மனிதா உன் மீது கொண்ட அன்பினால் மற்ற பிறவிகளிலே இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீ அறிந்து அதன் பின்னே மனிதனாய் பிறந்திருக்கிறாய். இனி தெரிந்து கொள், துன்பம் என்பது உனக்கு மேலும் பல பிறவிகளை தரும். இந்த மனிதனாக பிறந்த நீ ஆய்ந்து அறிந்து இந்த பிறவிகளை தவிர்ப்பதற்கு உண்டான முயற்சியில் இறங்கு என்பதை அன்போடு நமக்கு சொல்லுவதற்காகத்தான் நம்மை எல்லாம் மனிதர்களா படைச்சிருக்கோம். இல்லை என்றால் நம்மையும் ஒரு விலங்கா அல்லது ஒரு பறவையா படைச்சிட்டு போயிருக்கலாம். அப்ப அந்த இறைவன் நம் மீது அன்பு காட்டுவதினால்தான் நம்மை பகுத்து அறிந்து ஆராயக்கூடிய அறிவு உடைய மனிதனா படைச்சிருக்கான். இந்த படைப்பினுக்கு உட்பட்டு நம்ம பகுத்து ஆராய முன்வரவில்லைன்னா எதற்கு இந்த பிறவி? போயே ஆகணும். ஒரு நிமிஷம், நீ குளிக்கிறது மட்டும் வேணா அந்த பிரெட் அவனை டோஸ்ட் பண்ண சொல்லு. 4 பிரெட் டோஸ்ட் பண்ண சொல்லு. நீ குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுடலாம். அதனால அன்பிற்கு கலவி செய்த ஆதிப்பிரான் வைத்த முன்பு இப்பிறவி முடிவதுதானே. முன்பே இப்பிறவி முடிதற்கு வைத்த வழி அந்த அன்புதான். அவன் நம் மீது கொண்ட அன்பினால்தான் நமக்கு இந்த மனித பிறவியை கொடுத்திருக்கு. மனிதா, உனக்கு இந்த பிறவியை கொடுத்ததன் பயனு நல்லது தீயது என்பதை ஆய்வு செய். நல்லதை தொடர்ந்து செய். ஏனைய பிறவிகளிலே செய்தது போல் தவறை செய்யாதே. நல்லதை தொடர்ந்து செய். அதுல மேலான நல்லது எதுன்னா, நான் உன் பால் வைத்த அன்பு போல் நீ என் பாலும் ஏனைய பிற எல்லா உயிர்கள் பாலும் அன்பு வை. வேடிக்கை பாருங்க, அன்பு செய் என்று அவன் செய்து காட்டி பின்பு நம்மை செய்விக்கிறான். அதுதான் அழகு. பெரும்பாலும் நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு, இன்றைய உலகத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் வழிகாட்டுதல் ஆர்வத்தோடு இருக்கிறார். ஆனால் எந்த ஒரு தலைவனும் வாழ்ந்து காட்டக்கூடிய யோகியதையை பெறவில்லை. வழிகாட்டுதல் என்பது ரொம்ப எளிது, வாழ்ந்து காட்டுதல் என்பது ரொம்ப கடினம். ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஓயாத சிந்தனையை கொடுத்து கொண்டே போகலாம், வழிகாட்டலாம். ஆனால் அந்த ஒழுக்கத்தை நீ பின்பற்றி நடக்கிறாயான்னு வாழ்ந்து காட்டணும். யாரும் முன் வர்றதில்லை. கடவுள் அப்படி இல்லை. என்னால் படைக்கப்பட்ட நீ எல்லார் மாட்டும் அன்போடு இரு, அதுதான் உனக்கு முக்திக்கு உண்டான சாதனம் என்பதை நான் உணர்த்த வேண்டிதான் ஏனைய பிற பிறவிகளில் இருந்து உன் மீது கொண்ட அன்பினால் உன்னை மனிதனா உருவாக்கி இருக்கேன். நான் உன் மீது காட்டிய மிக பேர் அன்பினுடைய வெளிப்பாடுதான் உன்னை மனிதனாக மாற்றியது. அப்படி மாறிய நீ உன் வாழ்நாள்ல நான் எந்த அன்பினால் உன்னை உருவாக்கினேனோ அதே அன்பை பிறர் மாட்டும் என் மாட்டும் நீ காட்டு. ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா, ரெசிப்ரோகேஷன். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதற்கு எதிர் விளைவு இருக்கணும். அல்லது உங்களுக்கு ஏதாகிலும் விளைந்ததுன்னா அதற்கு எதிர் விளைவை நீங்கள் தரணும். உங்களை எல்லோரும் அன்பினால் நேசிக்கிறார்கள்னா நீங்க அந்த அன்பை எல்லோர் மாட்டும் கொடுத்து உதவணும். அதுதான் வாழ்க்கை. நீங்கள் அதை செய்ய தவறுகிறீர்கள் என்று சொன்னால் அர்த்தமே இல்லை வாழ்க்கைக்கு. அதனாலதான் அன்பிற்கலவி செய்த ஆதிப்பிரான் வைத்த முன்பு இப்பிறவி முடிவது தானே. முன்பே இந்த பிறவி முடிவதற்காக உங்களை மானுடனாக படைத்து அந்த அன்பினை உங்கள் மீது காட்டி, இந்த அன்பு போல் எல்லா உயிர் மாட்டும் நீ அன்போடு இருந்தாய் என்றால் உன்னுடைய இந்த பிறவி முடிந்து இனி பிறவாது இருக்கக்கூடிய நிலை தோன்றிவிடும்.
இதை விட அழகா யாரால் சொல்ல முடியும்? நீங்க பெரிய முயற்சி எல்லாம் செய்ய வேண்டாம். பிறவியை தவிர்ப்பதற்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய சாதனை எல்லாம் பண்ண வேண்டாம். எல்லோரையும் நேசியுங்கள் போதும். ஏனென்றால் இறைவன் அந்த நேசத்தை வெளிப்படுத்ததான் உங்களை படைத்தான். அவனுடைய நேசத்தினால் படைக்கப்பட்ட நீங்கள் அதே நேசத்தோடு இந்த உலகை நேசியுங்கள். நான் வேடிக்கையாக சொல்லுவதுண்டு பல நேரங்கள்ல, இந்த துறவிகளுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடுன்னா, நம்முடைய ஆசை என்பது வரையறைக்கு உட்பட்டது. நான் நன்றாக இருக்க வேண்டும், என்னை சார்ந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், என் குடும்பம் என் சுற்றம் நன்றாக இருக்க வேண்டும். இது என்னுடைய ஆசை, எனக்கு அதுதான் இலக்கு. துறவிகளுக்கு என்ன இலக்கு தெரியுமா? எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், அவ்வளவு. பெரிய ஒரு ஆசை. தாய்மானவர் சொல்றாரு இல்லையா, எல்லாம் இன்புற்று இருக்க வேறொன்றும் அறியேன் பராபரனே. எல்லோரும் இன்பமா இருக்கணும். அந்த பேராசை தான் அவர்களை ஜீவன் முக்தர்களாக மாற்றுகிறது. நம்முடைய ஆசை எல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா வச்சுக்கிறோம். ஆகவே பிறவியினுள் உழன்று கொண்டு இருக்கும். அவர்களினுடைய ஆசை எல்லாம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். அது மிக பெரியதாகியது ஒரு நன்மை. அதை யாரும் புரிந்து கொள்வது இல்லை. உலகத்துல இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாவற்றையும் நேசி. அது எப்படி கற்றுக் கொடுக்கிறான்? நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால்தான் இதற்கு முன்பு எடுத்த பிறவிகளினுடைய துன்பங்களை எல்லாம் தாண்டி உன்னை மனிதனாக உருவாக்கி இருக்கிறேன். இதனை புரிந்து கொண்டு பகுத்தாய்ந்து இந்த பிறவி என்கின்ற ஒன்று இனி வரவொட்டாமல் தடுப்பதற்கு நீயும் நான் உன் மீது காட்டின அன்பு போல் எல்லார் மட்டும் நீ அன்பு செலுத்து. முடிஞ்சு போச்சு. வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம், வேற எந்த ஒன்றும் செய்ய வேண்டாம். எல்லோரையும் நேசியுங்கள். ரொம்ப எளிமையான வழி. அதுவே ஈசனுக்கு உரியதாகிய ஒன்று, ஈசனை அடைவதற்கு உகந்த வழி. அதனாலதான் அப்படி எல்லோரையும் நேசிக்க கூடியவர்களை சிவன் அறிவான். அவனுக்கு நீங்க எந்த அறிவிப்பும் செய்ய வேண்டாம். அவனுக்கு உங்களை பற்றி எந்த விதமான, ஒரு காலத்துல நம்ம நாட்டுல மிக உயரிய தகுதிகள் கொடுக்கிறார்கள் அல்ல, பத்மம் என்ற பெயர்ல கொடுக்கக்கூடிய சிறப்பு, பத்ம ஸ்ரீ பூஷன் விபூஷன் என்றெல்லாம். ஒரு காலத்துல யாரேனும் ஒருவருக்கு இந்த தகுதியை கொடுக்க வேண்டும்னா அந்த ஊர்ல இருக்கிறவர்கள் எல்லாம், நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒருத்தர் சிறப்பா எல்லோரையும் நேசிக்கிறார், எல்லோருக்கும் தன்னால் இயன்றத தொண்டாற்றுகிறார் என்றெல்லாம் நினைத்து அவர்கள் யாருக்கு பரிந்துரை செய்கிறார்களோ அப்படி செய்பவருக்கு தெரியாமலேயே பரிந்துரை செய்வார். அதன் பிறகு அவருக்கு அந்த தகுதி கொடுக்கப்பட்டவன் அவருக்கே ஆச்சரியமா, எனக்கு இந்த ஒரு தகுதியான். இப்ப அரசு என்ன பண்ணுகிறது? யாருக்கு எல்லாம் தகுதி இருக்கிறது என்று எண்ணுகிறீர்களோ நீங்களே விண்ணப்பியுங்கள். செப்டம்பர் மாத இறுதிக்குள் விண்ணப்பத்தை செய்து விடுங்கள். அங்க உட்கார்ந்து நாங்கள் பரிசீலனை செய்து தகுதியானவர் யார் என்று தேர்ந்து அந்த பதவியை கொடுக்கிறோம். இதை விட அந்த தகுதிக்கு அவமானம் வேற எதுவும் இல்லை. இதே போன்றுதான் நான் ஆசிரியர் தொழில இருக்கேன். எங்களுடைய பல்கலைக்கழகங்களுக்குன்னு சில விதி இருக்கு. பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்கக்கூடிய துணை வேந்தர் இருக்கிறார் அல்லவா, அந்த துணை வேந்தரை தேடுதற்கு உண்டான ஒரு அறிஞர் குழுவை ஆளுநரோ முதல்வரோ அமைக்கணும். அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? வைஸ் சான்சலர் சர்ச்சிங் கமிட்டி.
அவர்கள் தேடணும். அந்த மூவருமாக சேர்ந்து இந்த பல்கலைக்கழகத்தை இனி செவ்விய முறையில வழி நடத்துவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று அவர்கள் தேடி அதுல ஒரு சிலரை தேர்ந்து அந்த தேர்ந்தவர்களினது பெயர்களை ஆளுநருக்கோ முதல்வருக்கோ அனுப்பணும். அதன் அடிப்படையில் அந்த மூவரை, தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவரை முதல்வரோ ஆளுநரோ நேர்முகமாக அழைத்து அவர்களோடு பேசி அந்த பேச்சினுடைய சாரமாக அவர்கள் யாரை முடிவு செய்கிறார்களோ அவருக்கு அந்த துணைவேந்தர் பதவி கிடைக்கும். இப்ப என்ன செய்கிறார்கள்? துணைவேந்தர் பதவிக்கு விண்ணப்பியுங்கள். நம்ம எந்த அளவினுக்கு படிப்படியாக தரம் தாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய தகுதியை ஒருவன் தேடி கண்டு அறிவதில் நமக்கு பெருமை இருக்கிறதா, இல்லை என்னுடைய தகுதி இதுதான், எனக்கு இதை கொடு என்று நான் கேட்பதில் பெருமை அடைவேன்? இறைவன் அந்த நிலையில தான் இருக்க. நான் என் மாட்டு உண்ட அன்பினால் உன்னை உருவாக்கினேன், உனது நிலையிலே உன்னிடம் உண்டானதாகிய அன்பினை கொண்டு உலக உயிர்களை நேசி, உனக்கு உண்டான தகுதி தானாக வரும். மாறாக நான் இவ்வாறு எல்லாம் நேசிக்கிறேன், இவ்வாறு எல்லாம் செய்கிறேன் உன்னை பற்றி மிக பெரிய விளம்பரங்களை தந்து உன்னுடைய அன்பினை ஒரு விற்பனை பொருளாக மாற்றாதே. எந்த கடவுளும் தான் படைத்த உயிர்கள் மாட்டு காட்டக்கூடிய அன்பினை விற்பனை பொருளாக காட்டுவதில்லை. அதற்கு விளம்பரம் அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. நாம தான் எல்லாவற்றையும் தவறுதலாக செய்து கொண்டு, அன்புன்றது ஒரு பெரிய விஷயம். அதை இறைவன் காட்டி விடுகிறான். இதுதான், இதை போல் நீ செய். ஒன்றும் வேண்டாம், வீட்டுல இருக்கிற குழந்தைய நீங்க பார்க்கும். வீட்டுல இருக்கக்கூடிய தாத்தா எப்படி நடப்பாரோ அது போல இது நடந்து காமிக்கும். அதை பார்த்து நம்ம சிரிப்போம். எப்படி செய்கிறது பார். இதையெல்லாம் ஒப்புமைப்படுத்தி அந்த குழந்தை செய்வதை பாராட்டுகிறோமே. இறைவன் அன்பு பூர்வமாக நம்மை உருவாக்கி இருக்கிறான். அவனை போல நாமும் எல்லார் மட்டும் அன்பு காட்ட வேண்டும் என்ற செயலையே செய்யாமல் இருக்கும். பாட்டனை போல் குழந்தை செய்வதை கண்டு மனதெல்லாம் பூரிக்கிறோம். படைத்தவன் காட்டின அன்பை போல் நாம் எல்லார் மட்டும் அன்பை காட்டுவதற்கு ஏன் முன் வருவதில்லை? இதுதான் திருமந்திரத்தினுடைய நாடி. அவ்வாறு நீ காட்டு. முன்னாடி படிச்சோம் இல்லையா, அன்பே சிவமாய் அமர்ந்து விடலாம். வேற ஒன்றுமே வேண்டாம். அந்த அன்பு உன்னை சிவமாக்கும். இதை யாருமே சிந்திக்கிறது கிடையாது. எல்லாம் இறைவனை நோக்கி பல்வேறு விதமான நிலைகள் எல்லாம் போட்டி போடுகிறோம். பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் ஒரு 20,000 ரூபாய் செலவு செய்து அபிஷேகம் செய்தால் நான் 30,000 செய்து இறைவனது அருளை இன்னமும் வேகமாக பெறுகிறேன். அப்படியெல்லாம் இறைவன்லாம் எந்த விதமான பார்கெனிங்க்கு உட்படுறதில்லை. நிச்சயமா இல்லை. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு என்பது இறைவன் உங்கள் மாட்டு காட்டக்கூடிய மதிப்பீடு இல்லை. மாறாக நீங்கள் பிற உயிர்கள் மாட்டு காட்டக்கூடிய அன்புதான் இறைவன் உங்கள் மாட்டு கொண்ட மதிப்பீட்டின் அளவு. இதை தெரிந்து கொண்டால் போதும், நாம எல்லா காலத்தின் நிறைவோடு வாழும். இதை முதல்ல நாம தெரிந்து கொள்வதற்கு உண்டான அடிப்படை முயற்சியில இறங்கவே இல்லை. இவர் எழுதுறார் நாவுக்கரசர், கங்கை ஆடில் என், காவிரி ஆடில் என், பொங்கு மாகடல் ஓதத்து ஆடில் என். கங்கையில போய் குளிக்கிறோம், மோட்சம் கிடைக்கும். காவிரியில போய் குளிக்கிறோம், மோட்சம் கிடைக்கும். சமுத்திர ஸ்நானம் பண்ணா ஆடி மாசத்துல பெருசா மோட்சம் கிடைக்கும்னு போறோம். இது என்ன முட்டாள்தனம்னு கேட்டேன்.
நீங்கள் சொல்லக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் இறைவன் இருக்கிறானா? அடுத்த கேள்வி, எதுக்கு அந்த இடத்துக்கெல்லாம் போகணும்? பழைய காலத்துல அந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் செல்லுகின்ற போது பெருவாரியான மக்கள் முழுக்க முழுக்க நடை பயணமாகத்தான் போவார்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது பிற மனிதர்களை நேசிக்க, உங்கள் சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ள, ஒருவருக்கு ஒருவர் உதவ, இது போன்றதாகிய மனோநிலைகளும் உங்கள் அளவிலே பக்குவப்படும். அதுக்குதான் பில்கிரிமேஜ். காசியில இருக்கிற விஸ்வநாதர் காசியில மட்டும்தான் இருப்பாரா? நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவில் இருக்க மாட்டாரா? இல்ல அங்க மட்டும்தான் இருப்பார், வேற எங்கேயும் இருக்க மாட்டாருன்னு அவர் என்ன கடவுள் அப்புறம்? இதனால வள்ளுவர் அப்பர் சொன்னார் கடைசி வரியில, எங்கும் ஈசன் உள்ளான் என்பவர்க்கு எங்கும் ஈசன் இல்லை. இந்தந்த இடத்துலதான் ஈசன் இருக்கான்னு போனேன்னா நீ எங்கேயும் அவனை பார்க்க முடியாது. இந்த மாதிரி இடங்களுக்கு நீ செல்வதன் நோக்கமே உன்னை பக்குவப்படுத்தி கொள்ள. இப்போ பல மடங்கள் எல்லாம் சன்னியாசிகளாக போய் சேருகிறார்கள். எடுத்த உடனே சன்னியாசி எல்லாம் போய் நிற்க முடியாது. அந்த ஆர்வத்தோடு ஒரு மடத்துல போய் சேர்ந்தீர்கள் என்றால் முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தகுதி பரதேசி. நீங்கள் தேசாந்திரமாக சென்று சில காலம் உங்களுக்கு அப்படிதான் கட்டளை, பல ஊருக்கெல்லாம் போயிட்டு வா. நீங்கள் செல்லக்கூடிய பாதையில எதை பெறுகிறீர்களோ அதை உண்டு மகிழ்ந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி, இப்படி ஒரு சில ஆண்டுகள் சுற்றி வரணும். அதன் பிறகு சாதுவாக அமர்ந்து தத்துவங்களை உணர வேண்டும். அதன் பிறகு தம்புரானாக நின்று நீங்கள் கற்றதை பிறருக்கு உணர்த்தவும் அதை உணர்ந்து வாழவும் உட்பட வேண்டும். அதுக்கப்புறம் தான் சன்னியாசம். சும்மா எல்லாவற்றையும் திறந்து ஒரு காவி ஆடையை சுற்றி கொண்டு விட்டோம்னா சன்னியாசியெல்லாம் ஆக முடியாது. அப்போ துணிக்கடையில் இருக்கிற எல்லா காவி துணியும் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டா எல்லாரும் சன்னியாசி ஆயிடுவார்களா? நான் ரொம்ப வருஷமா காவி வேட்டி தான் கட்டுவேன், எனக்கு பிடிக்கும் அது. இப்ப நான் சன்னியாசின்னு சொல்லிக்க முடியுமா? அதை காட்டிலும் ஒரு நகைச்சுவை எதுவுமே இருக்காது. நான் காவி உடுத்துவதனால நான் சன்னியாசின்னு வெளியே சொல்லி கொண்டேன்னா அதை காட்டிலும் மிகச்சிறந்த நகைச்சுவை உலகத்துல எதுவுமே கிடையாது. எனக்கு அந்த ஆடை பிடிக்கும், அவ்வளவுதான். ரொம்ப இளம் பிராயத்துல இருந்து நான் வேட்டி கட்டக்கூடிய நாட்கள்ல இருந்து அதை அப்படிதான் கட்டிக்கொள்வேன். எனக்கு அது பிடிக்கும், அவ்வளவு. அதனால நாம துறவு என்பது நேசிப்பின் வெளிப்பாடா இருக்கும். துறவு என்பது நாம் எல்லாவற்றையும் வெறுப்பதன் பயனா இருக்கக்கூடாது. துறத்தல் என்பது ஒன்றின் மீது கொண்ட பற்றை துறக்கிறோம்னா ஏனைய பிற பொருள்களின் மீது நம்மை அறியாமல் ஒத்த மதிப்பாகி அன்பை காட்டுகிறோம்னு பொருள். நான் ஒரு சாராக என் அன்பை காட்டுவதில் ஐ எம் நாட் பார்ஷியல் அப்படின்னு காமிக்கணும். இந்த அடிப்படையான வாழ்க்கை முறைதான் அன்பினுக்கு உண்டான மிகப்பெரிய ஆக்கசக்தி. அதனாலதான் அந்த அன்பிற்கு கலவி செய்த ஆதிப்பிரான் அந்த அன்பினை நம்மோடு கலந்து இருக்கிறான் இறைவன். நான் உன் மீது கொண்ட அன்பினால் உன்னை அறியாமல் உன்னோடு கலந்து இருக்கிறேன், இது உனக்கு தெரியலையான். அப்படி நானே உன்னோடு கலந்திருக்கிறேனே, அதனை கொண்டு முன் பிறவியில விளைந்த பாவங்களை எல்லாம் போக்கி இந்த மானுட பிறவியில நான் காட்டின அன்பை போல் பிறர் மாட்டு நீ அன்பை காட்டி இந்த பிறவியோடு உன் வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடாதா? இனி பிறவாது இருக்கக்கூடிய நிலையை தேடக்கூடாதா? அவ்வாறு தேட வேண்டும் என்கின்ற நோக்கத்தினுக்கு அதே நான் அன்போடு உன்னிடம் இருக்கிறேன். இந்த அன்பை நீ புரிந்து கொண்டு பிறர் மாட்டி ஏன் அன்பை காட்டாமல் இருக்கிறார்?
ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம் இது. நம்ம எளிமையா சொல்லிட்டோம். இல்ல, பிறர் மாட்டு அன்பு பொருத்தி இருத்தல் என்பது வாழ்நாள்ல நீங்கள் முயன்றீர்கள் என்றால் பல இடங்கள்ல முட்டுப்படுவீர்கள். அதை தாண்டி வரணும். எல்லோரையும் நேசிப்பது என்பது மிக உன்னதமான நிலை. அது முடியாது, முயல வேண்டும். முடியாது என்பதனாலேயே முயற்சியை விட்டுடக்கூடாது, முயல வேண்டும். நாம முயன்று முயன்று எல்லோரையும் நேசிப்பதற்கு உண்டான பக்குவத்திற்கு வரணும். அண்மையில வேறு ஒரு நண்பர் சொன்னார், எம்ஜி ராமச்சந்திரன் முதல்வராக இருந்த பொழுது காஞ்சி மடத்திலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு முதல்வருக்கு சென்றதும். என்னவென்றால், காஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த பரமாச்சாரியார் முதல்வரை பார்க்க விழைகிறார், முதல்வர் எப்பொழுது வருவார் என்பதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியுமா? உடனே இந்த செய்தி முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனே முதல்வர் மறுநாளே கிளம்பி காஞ்சிக்கு வந்து விட்டார். காஞ்சியில பெரியவர் இல்லை. காஞ்சிக்கு அருகரத்துல ஓர் ஈராய் இருக்கைன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பேர் ஓர் ஈராய் இருக்கைன்னு பேரு, ஓரிக்கைன்னு மாத்திட்டாங்க. இருந்துட்டு போட்டோம், மறுவுதல் மொழிக்கு சகஜம். அங்க இருக்கிறார்னு இவர் அங்க போனார். உடனே துறவிதானே, அவர் யாரையும் எப்படியும் அழைக்கலாம். வந்த முதல்வரை பார்த்து வா ராமச்சந்திரான்னு கூப்பிட்டாராம். எனக்கு ஒரு சின்ன உபகாரம் பண்ணணும், அதுக்குதான் உன்னை வர சொன்னேன். இந்த இங்க இருக்கிறவாள்லாம் யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ அவள்லாம் அறுபடை வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடுறா. ஏழைகள் பலருக்கு அந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் போய் பார்க்க முடியுமா? அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ண, அவ்வளவுதான். அதன் வெளிப்பாடுதான் சென்னையில பெசன் நகர் கடற்கரை ஓரமாக கட்டப்பட்ட அறுபடை வீடு. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், வந்த முதல்வரிடம் துறவு நிலையில நின்ற அவர் தனக்கு கேட்கல. அவர் நினைச்சா அறுபடை வீட்டுக்கு எப்ப வேணாலும் போக முடியும். அவர் வருகைக்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள் பலகாலம் காத்து நிற்கிறார். வரமாட்டாரான்னு அவர் அங்க போயிடலாம். அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் ஒரு நிமிடத்துல திட்டமிட்டால் அடுத்த நிமிடம் அதை செயல்படுத்தி விட முடியும். அவரினுடைய தவ வலிமைக்கும் அவர் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலுக்கும் இருந்த இடத்துல இருந்து அறுபடை வீட்டு மனக்கண்ணால பாத்துட முடியும். உண்மை. நான் மீ உயராகவே சொல்லல, உண்மை. அப்படிப்பட்ட ஞானம் அது, செஞ்சிட முடியும். ஆனால் அவர் எதிர்பார்த்தது எல்லாம் ஏனைய பிற மக்கள் இயல்பாக சென்று இந்த 6 படை வீட்டையும் ஒரே இடத்துல வழிபடுவதற்குண்டான வாய்ப்பை இந்த மக்களுக்கு கொடுத்து விட்டோம்னா அவர்கள் மகிழ்வார்கள். இந்த நிலைக்கு பெயர் தான் உலகத்தை நேசித்தல்ன்ற நிலை. சர்வஜனா சுகினோ பவந்துன்னு சொல்றதனுடைய நோக்கமே இது. இறைவன் வற்றாத அன்பை நமக்கு காட்டுகிறான். அதனால் நம்மை மானுடனாக படைத்து இருக்க. அவ்வாறு பெற்ற இந்த பிறவியிலே நாம் உணர்ந்த இறை அன்பை நாம எந்த நாளும் குன்றாத அளவில் பிறர் மாட்டு காட்ட வேண்டும். அப்படி காட்டினால், ஒரு படி மேல போய் சொல்லட்டுமா, நாம் பிறவியை தவிர்க்கிறோம் என்பது மட்டுமல்ல, நாமே இறைவனாக மாறுகிறோம். இறைவனை உணர்த்துறதுக்கு 3 சொல் வச்சிருக்கோம் தமிழ்ல. ஒன்று கடவுள், 2வது தெய்வம், 3வது இறை. கடவுள்னா எல்லாவற்றையும் கடந்து ஒரு தன்மைத்தாக எல்லோரையும் நேசிக்கணும். அதுக்கு பேரு கடவுள் நிலைன்னு பேரு, கடத்தல். அதற்கு அடுத்து தெய்வ நிலை என்பது
எல்லாவற்றினுக்கும் மேலான அன்பிலே தோய்தல் தான் தெய்வ நிலை. பாலா இருக்கிற நாம இறை அன்பு என்ற ஒரு துளி, ஒரு திவலை தயிர் அதுல பட்டா இந்த எஞ்சின பால் பாலா மாறுறதில்லை, விழுந்த துளி தயிர் போல் மாறிவிடுகிறது. தோய்ந்த நிலை. அதுதான் பாலை தோய வைக்கிறோம்னு சொல்றோம். தோய்ந்த நிலை. இந்த தோய்ந்த நிலை உறுதியாயிற்று என்றால் எல்லாவற்றினுக்கும் மேலான இறைநிலை கிடைக்கும். ஆகவே எல்லாவற்றையும் அன்பு கொண்டு கடவுங்கள், அன்பிலே தோயுங்கள். அதுவே ஆதாரமான இறைநிலையை உருவாக்கும். அதை சொல்லுவதற்கு இந்த 2ஆம் பாட்டு. இன்று இதோட நிக்கட்டும், நான் எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன். இந்த விளக்கம் சொல்றதுல அடுத்த பாட்டு அடுத்த வகுப்பில் எடுக்கிறேன். மன்னிக்கிறேன்.